ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2025 ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸாக இருக்கும் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு பர்சனல் சஜஷன் என்னன்னா, நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணுறப்போ, அதாவது ஷார்ட்ஸ் வீடியோக்கு என்ன கண்டென்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அதே விஷயத்த ஷார்ட்ஸாக கிரியேட் பண்ணுறதை விட லாங் வீடியோவில் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ லாங் வீடியோ தான் எப்போவுமே உங்களுக்கு லைஃப் டைம் யூசேஜாக இருக்கும். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு அதோடைய வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நீங்கள் எஃபர்ட்டிவாக எவ்வளோ எடிட் பண்ணி எவ்வளோ சூப்பரான கண்டென்ட் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதோடைய ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம்தான். அதுக்கு மேலே அந்த வீடியோவை ஏதாவது ஒரு வீடியோவை தூக்கி விடும் யூடியூப். ஆனால் எல்லா வீடியோவும் அப்படி தூக்கி விடாது. 3 மாதம்தான் உங்களுடைய அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கான வேலிடிட்டியே. ஆனால் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்த கண்டென்ட் லைஃப் லாங் அந்த வீடியோஸ் மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு அந்த வீடியோஸ் மூலிமா கிடச்சிக்கிட்டே இருக்கும். மானிட்டைஸ்க்கு முன்னாடி நீங்கள் போட்ட ஒரு வீடியோ மானிட்டைஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லேருந்து ரெவென்யூ கூட வரலாம். ஸோ அதனால் வீடியோஸ் அதிகமாக போட ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் அதிகமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, தவிர்த்துக்கோங்க. ஸோ இருந்தாலும் ஷார்ட்ஸ் சேனல் நிறைய பேர் இப்போ வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது யூசேஜ்க்கோசரம் கொஞ்சம் வியூஸ் கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், நீங்கள் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணுங்கள். எந்த ஒரு இடத்துலையும் காப்பி பண்ணி ஒரு விஷயத்த நீங்கள் ஷார்ட்ஸாக கிரியேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஏஐயை வச்சு எந்த ஒரு ஷார்ட்ஸு கிரியேட் பண்ணாதீங்க. அதெல்லாம் அப்பப்போ ட்ரெண்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம்லாம் அதெல்லாம் பெருசாலாம் போகாது. நீங்கள் ஓனாக ஏதாவது ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸில். அடுத்தது அந்த ஷார்ட்ஸை உங்களுடைய அந்த ட்ரெண்டிங் ஆடியோவோட சேர்ந்து நீங்கள் அந்த வீடியோவை மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் ஆடியோங்கிறது இப்போது லேட்டஸ்ட்டாக வர ஒரு சினிமா பாடலாக இருக்கலாம், இல்லை சம்மந்தமே இல்லாமல் ட்ரெண்டிங்காக யூடியூப்பில் ஏதாவது ஒரு விஷயம் சவுண்டு ஆடியோ ஏதாவது ஒரு காமெடி டைலாக்லாம் கூட நல்ல ஹிட்டாக ஃபேமஸாக போகலாம். அந்த விஷயத்தை நீங்கள் உங்களுடைய ஓன் ஷார்ட்ஸ் வீடியோவில் மியூசிக்கில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ ஆட் மியூசிக்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஆட் மியூசிக்கில் கிளிக் பண்ணி ட்ரெண்டிங்காக என்ன ஆடியோ போய்கிட்டு இருக்கோ அந்த ஆடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி அதோடைய சவுண்டை ஒரு 3 பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறப்போ நிறைய ட்ரெண்டிங்கான பேஜ்லேயும் உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ போய் ஷோவாகும். நிறைய ஷார்ட்ஸ் ஃபீட்லேயும், ஏன்னா ட்ரெண்டிங்கான ஆடியோங்கிறப்ப ஷார்ட்ஸ் ஃபீல்டில் நிறைய ஷோவாகும். அது மூலிமா உங்கள் வீடியோவும் நிறைய ரேங்கிங்கில் வரும். ஸோ இது எல்லாமே ஒரு 50% தான். இதை தாண்டி உங்கள் வீடியோ நல்ல வியூஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக உங்கள் கண்டென்ட் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். வீடியோ ஒரு நல்ல காமெடியோ அல்லது ஒரு நல்ல எடிட்டிங்கோ ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வியூஸ் க்ரோத் ஆகும். இருந்தாலும் ஒரு ஷார்ட் டைமில் நீங்கள் வியூஸை டக்குன்னு கெயின் பண்ணணுன்னா இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வியூஸ் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த டெக்னிக்கை பயன்படுத்திட்டு இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோவை ஆட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.